ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31ஆம் தேதியோட தமிழகத்தில் ஊரடங்கு வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வருது. ஸோ அடுத்த கட்ட ஊரடங்கு, அதாவது ஜனவரி 2021 என்னென்ன ஊரடங்கு குறித்து இன்றைக்கி வந்து நம்ம மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களோட காணொலி காட்சி மூலமாக வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்த போகிறாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை 12 மணிக்கு வந்து தொடங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களோட பொதுத் தேர்வுகள் பூஜ்ய கல்வியாண்டு தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் வந்து திறக்கப்படுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது இன்று வெளியான தகவல் என்னன்னா, ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக கலெக்டர், மருத்துவர்கள், நிபுணர்களுடன் தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து 12 மணி அளவில் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மாவட்ட கலெக்டர்களுடனும் தொடர்ந்து மருத்துவ நிபுணர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை வந்து நடத்துகிறாங்க. இக்கூட்டத்தில் புதுவகை வைரஸ், அந்த கொரோனா வைரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது பரவுவதை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கை, சிகிச்சை முறைகள், பரிசோதனைகள் அதிகரிப்பது குறித்து விவாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் ஜனவரி மாத ஊரடங்கு தளர்வுகள், வீரியமிக்க கொரோனா வைரஸ் பரவலால் பொதுமக்களுக்கு புதிய ஆலோசனை மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு குறித்து அறிவிப்பு வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க, ஸ்கூல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ரீஓப்பன் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதில் பள்ளிகள் திறப்பது குறித்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதில் பொதுத் தேர்வுகள் குறித்து அறிவிப்பு வந்து எதையா வெளியாகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களான பொதுத் தேர்வுகள் அட்டவணைகள் வந்து டிசம்பர் மாதம் 31, சரிங்களா, டிசம்பர் மாதம் 31 6 மணிக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதில் இந்த கூட்டத்தில் மாணவர்களுடைய பொதுத் தேர்வுகள் பற்றி ஆலோசனை நடந்திருந்தாலும் டிசம்பர் மாத இறுதியில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பூஜ்ய கல்வியாண்டு வந்து அறிவிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. பூஜ்ய கல்வியாண்டு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூஜ்ய கல்வியாண்டு குறித்து நம்ம தமிழக அரசு சைடில் வந்து எந்த ஒரு ஆலோசனை கூட்டமும் வந்து நடத்தப்படலை. அப்படி பார்த்தீங்கன்னா பூஜ்ய கல்வியாண்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சரிங்களா. இந்த பூஜ்ய கல்வியாண்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் வந்து கொடுப்பாங்க, மத்திய அமைச்சகம் தான் வந்து கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் வச்சு தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இந்த பூஜ்ய கல்வியாண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லா ஸ்டேட்டுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலேஜ் ரீஓப்பன் குறித்து உயர்கல்வித்துறையிட்டிருந்து ஒரு அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி மற்ற மாணவர்களுடைய அந்த கல்லூரிகள் வந்து திறப்பு குறித்து. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் கல்லூரிகள் திறப்பு குறித்து ஏதாவது வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகலாம். ஸோ ஆல்ரெடி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்ச் மாதத்துக்குள்ள எல்லா யூனிவர்சிட்டியும் நடப்பு செமஸ்டர் தேர்வுகளை வந்து நடத்தி முடிச்சிருக்கணும் மார்ச் மாதத்துக்குள்ள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கல்லூரிகள் திறப்பு குறித்து ஏதாவது அறிவிப்பு வந்து வெளியாகலாம். இந்த ஆலோசனை கூட்ட முடிவில் கண்டிப்பாக அறிவிப்பு வெளியாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.